பொதுவா நம்ம எல்லாரும் பலவிதமான பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போல. ஆனா இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்குக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ராமாயணம் காலத்துல ராமரே 14 வருட வனவாசத்துல இந்த கிழங்க தான் சாப்பிட்டாங்களாம். இந்த கிழங்குக்கு பின்னாடி அவ்வளோ ஆரோக்கிய குணங்கள் இருக்கான். அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ராமர் 14 வருடங்கள் வனவாசத்துல இருக்கும் போது இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ராமர், அன்னை சீதை, லக்ஷ்மணன் இவங்க எல்லாருமே வனவாசத்துல இருந்த போது இந்த கிழங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால இருக்கு பல பெயர்கள் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இத பூமி சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்க பல இடங்கள்ல ராம் பழம் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஆயுர்வேத நன்மைகள் மறைஞ்சிருக்கிற இந்த கிழங்கோட பயன்கள் என்னன்னா, இந்த கிழங்குல கால்சியம், இரும்பு, வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கான். இது தவிர இந்த கிழங்க சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சளி, இருமல் இந்த சமயங்கள்ல கூட இந்த கிழங்க சாப்பிடலாமா. கூடவே எடையை குறைக்கிறதுக்கு இந்த கிழங்கு அவ்வளோ யூஸ் ஆகுது. பொதுவா நம்ம இந்த கிழங்கு சாப்பிட்ருப்போம், டேஸ்டா இருக்கும். ரொம்ப இதை பார்க்க முடியாது, இருந்தாலுமே எந்த இடங்கள்ல நம்ம சாப்பிட்டாலும் இதோடைய சுவை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும். கூடவே பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கிழங்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோகுளோபினை அதிகரிக்குது. இந்த கிழங்கு சாப்பிடுறதால இரும்பு சத்து குறைபாடு கூட நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவ்வளோ ஆரோக்கிய குணங்கள் நிறைந்த இந்த கிழங்க 14 வருட வனவாசத்துல ராமர் சாப்பிட்டாங்க அப்படின்றது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குதுல. சோ இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. குரங்கு சார், இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு 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 குறும்பு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி புராண காலங்கள்ல இருந்தே இந்த குரங்குகளுக்கு அதிகப்படியான சேட்டை இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதுக்கு உதாரணமா தான் இங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கிற பிருந்தாவனத்துல பக்தர் ஒருத்தர் கிட்ட இருந்து குரங்கு ஒன்று ஐபோனை தூக்கிட்டு போயிருக்கு. அந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. உத்தரப்பிரதேச மாநிலத்துல மதுரா அப்படின்ற நகரம் இருக்கு. இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா விளங்குது. அங்க அது பக்கத்திலேயே யமுனை நதிக்கரையில அமைஞ்சிருக்கு பிருந்தாவனம் இருக்கு. அந்த பிருந்தாவனத்துக்கு தான் கிருஷ்ணா தன்னுடைய இளமை பருவத்தை கழிச்சதாகவும் பல லீலைகளை செஞ்சதாகவும் புராணங்கள் சொல்லுது. இதுவுமே திவ்ய தேசங்கள்ல ஒன்னா விளங்குது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதோடைய காரணமாவே பிருந்தாவனத்துல எப்பவுமே பக்தர்களுடைய வருகை அதிகமாவே இருக்கும். அந்த இடத்துல குரங்குகளுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு.